ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டொரண்டோ தமிழ் கப்பல்ஸ் மூலமாக ஸ்ரீதுர்கா ஹிந்து டெம்பிளுக்கு தான் ட்ராவல் பண்ணி போகலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா 30 கேன்ஃபோர்த் ரோடில் இருக்குது. 2000லேயே இந்த டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ 2001 இருக்கிற மேயர்லேருந்து இப்போ இருக்கிற மேயர் டக்ஃபோர்ட் வரைக்கும் இந்த டெம்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க. டொரண்டோலேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான டெம்பிளும் இது தான். ஸோ இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஸோ டெம்பிளுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர் இருக்குது. அந்த தேரை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா சிற்ப வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. ஸோ இந்த வியூவை வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ 90 மில்லியன் மந்த்ராஸ் வேர் சாண்டட் ஃபார் 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2003லேருந்து 2006 வரைக்கும் 90 மில்லியன் மந்திரம் படிச்சிருக்காங்களா இந்த கோவிலில். ப்ளஸ் இங்கே 108 நாளுக்கு 33 ஓமங்கள் பண்ணியிருக்காங்க. 50 சாமியாருங்க சேர்ந்து 6 கண்ட்ரீஸ்லேருந்து அந்த மந்திரங்களை இங்கே படிச்சிருக்காங்க. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே காலையில் 9:30லேருந்து 12:30 மணி வரைக்கும், ஈவினிங் 6 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் இங்கே ஓப்பனில் தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் டைம்ஸில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. சக்தி அம்மன் அவங்க தான் இங்கே மெயின் காட். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நார்த் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா துர்கான்னு வழிபடுறதும், சவுத் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீதுர்கா அப்படின்னு சொல்லி வழிபடுறதும், ஸ்ரீலங்கன்ஸ், மலேசியன்ஸ், சிங்கப்பூரியன்ஸ், தாய்லாந்து எல்லா ஊர்க்காரங்களுமே இங்கே இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு துர்கேஸ்வரம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோவிலை. ஸோ இந்த கோவிலோட மெயின் கோபுரம் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ பாதி வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கோயிலுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்தியாவில் இருக்கும் போது எப்படி ஒரு டெம்பிள் பார்த்தா ஒரு பிரம்மாண்டம் இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவில் பார்க்கும் போதும் ஒரு பிரம்மாண்டம் தெரியும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு டெம்பிள் ஸ்ட்ரக்சரில் சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கான அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சூடமேற்றுவாங்கல்ல, ஸோ அதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் மூலஸ்தானம். இங்கே தான் அம்மன் உட்காந்துருப்பாங்க. விநாயகர், பெருமாள், முருகன், பைரவர், சனீஸ்வரன் அந்த மாதிரி எந்த சாமியுமே இல்லாமல் இல்லைங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கிற ஒரு டெம்பிளாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே விசிட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இது பார்த்திங்கன்னா தேரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான குதிரை, அதுக்கப்புறமா முருகரோட வாகனம், அதனால் மயில் வாகனம், அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் போயிருந்ததால் எங்களுக்கே தெரியாது கேமராஸ்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமமான வியூஸும் உங்களுக்கும் காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. நார்த் அமெரிக்காலேயே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மணி பிளான்ட்டில் ஆரம்பித்து ஹைபிஸ்கஸ்லேருந்து எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாகவே நம்ம கோவிலுக்கு எதுக்கு போவோம் அப்படின்னா மன நிம்மதி வேணும் அப்படின்றதுக்காக தான் போவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தீர்க்கவே முடியாத நோய் பிரச்சனைங்க இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் இருக்கிற டிவோட்டீஸ் சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் சால்வ் ஆகிடுது இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சால்வ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்பௌஸ் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, பெண் தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, ஸோ அதெல்லாமும் இந்த கோவிலில் நடக்குமா. ப்ளஸ் ப்ரேயர்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ரிச்சுவல் செரிமனிஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், மெடிடேஷன் அண்ட் யோகா அண்ட் ரிலீஜியஸ் ரிசர்ச் டிஸ்கஷன், ஸோ எல்லாமே இந்த கோவிலில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய பொண்ணும் நானும் பாடின ரைம்ஸ் கிளிப்பிங்கும் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். விஹனா விஹனா ஈட்டிங் ஐஸ்கிரீம், டெல்லிங் லைஸ், ஓப்பன் யோர் மவுத்,